இந்த ஜெபமாலை என்பது 2 பகுதிகளாகும். ஒன்று வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இரண்டாவது உள்ளத்தில் நாம் செய்யக்கூடிய தியானம். ரொம்ப முக்கியமானது. எப்படி ஜெபமாலை சொல்லணும்? இந்த ஜெபமாலையில் என்னென்ன சொல்ல நமக்கு தெரியும், மறை உண்மைகள் தெரியும், சொல்லக்கூடிய ஜபங்கள்லாம் தெரியும். ஆனால் எப்படி சொல்லணும்? ஒன்று வாயிலிருந்து வரக்கூடிய நம்முடைய வார்த்தைகள். இப்போ நம்ம கூட்டமாக சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். கூட்டமாக சொன்னோம்னா ஒரு ஆள் சத்தம் மட்டும் ரொம்ப உயர்த்தி சொல்லக்கூடாது. இந்த ஆணவம் பெருமையெல்லாம் அங்கே காமிக்கக்கூடாது. 10 பேர் சொன்னோம்னா 10 பேரும் ஒரே குரல்ல சொல்லணும். ஒரு ஆள் 2 ஆள் மட்டும் சத்தமா சொல்லுவோம். அப்ப மற்றவங்க என்ன செய்வாங்க? உங்க கூட சேர்ந்து ஜெபமாலை சொல்ல இன்னும் வரமாட்டாங்க. ஏன்? நம்ம போனாலும் அவாதான் எப்பவும் கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருப்பான். அடிப்படையில இந்த தாழ்ச்சியோட நம்ம மன அடக்கத்தோட எல்லாரும் ஒரே குரல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். முக்கியமா நம்ம ஆளுக்கு ஒரு சத்தத்துல சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஒரு ஜெபமாலையை சொல்றதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில சொன்னீங்கன்னா 20 நிமிஷமாவது ஆகணும். நீங்க குழுவா சொன்னீங்கன்னா 25 நிமிஷம். அப்ப 20 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டியே நீங்க ஜெபமாலையை சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க செம ஸ்பீடா போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்பீடு எப்பவும் ரொம்ப ஆபத்தானது. வேகம் கொல்லும். அதான் ஃபாதர் அருட்தந்தை கேப்ரியல் ஹார்டி அப்படிங்கிற ஒரு டொமினிக்கன் சபை குருவானவர் சொல்றாரு. ரோட்ல எழுதி போட்டிருக்கான் பார்த்தீங்களா? வேகம் கொல்லும். ஏன்னா வேகமா இந்த ஜெபமாலை என்கிற நெடுஞ்சாலையில வேகமா போனீங்கன்னா அது உங்களுடைய ஜெப ஆவியை கொல்லும். இன்னொன்று, இயேசுவின் புனித பெயருக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். அதனால வேகமா சொல்லக்கூடாது. இப்ப நம்ம குழுவா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லணும்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நம்ம குழுவா சேர்ந்து சொல்லும் போது, இப்ப தனியா சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் வேணா சொல்லலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா இருக்கணும். அதான் புனித லூயிஸ் மான்போர்டு சொல்வாரு, நம்ம சாதாரண மனுஷன்கிட்ட கூட வேகமா பேச மாட்டோமே. ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து பேசுறோம். பேசும்போது கூட நம்ம நிறுத்தி தானே பேசுறோம். ஒருத்தர் பார்க்குறோம், நேரம் பார்க்குறோம், உள்ளதை பார்த்து அது கேட்க மாட்டோம். ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க அப்படித்தானே கேட்போம். அப்ப புனித மரிய கிளாரட்டா அதான் சொல்றாரு. என்னன்னா, நம்ம ராஜாதி ராஜாட்ட நம்ம பேசுறோம், விண்ணக அரசி வழியா நம்ம பேசுறோம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக அழகாக நிறுத்தி நம்ம சொல்லணும். அப்ப நான் 3 ஜெபமாலை சொல்லிட்டேன், நான் 300 மணி சொல்லிட்டேன் அப்படிங்கிற சாதனை இல்லை. நிறுத்தி நிதானமாய் அழகா சொல்லணும். இன்னும் நம்ம பாடலாக கூட நம்ம சொல்லலாம். நீ சில நேரங்களில் வேளாங்கண்ணியில பார்த்தீங்கன்னா அந்த சப்பர பவனியில ஒரு 10 மணி சொல்லுவாங்க, அடுத்த 10 மணி பாடுவாங்க. நம்ம பாடலாம், அழகா இருக்கும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீ, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி நிரம்ப பெற்றவர்.
புனித மரியாயே இறைவனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டுகிறோம். இப்படி பாடலாம் சொல்லலாம். அவனுக்கு ஜெபம் நம்ம பாடலா பாடும்போது இன்னும் வல்லமையா இருக்கும். அப்போ என் குரலை பற்றி உயர்த்தி நான் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ரெண்டாவது ரொம்ப வேகமா சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லக்கூடாது. வார்த்தைகள் தெளிவா அழகா சொல்லணும். ரெண்டாவது நம்ம ஜெபமாலை சொல்லும்போது சில நேரங்களில் ரெண்டாவது பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? உள்ளத்தில் தியானிச்சு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த தியானத்துல கவனச்சிதை வந்துடும். இப்போ ஆண்டவர் இயேசு கெஸ்தமணி தோட்டத்தில் ரத்த வேறு வைத்து தியானிப்போமாக. இப்போ அந்த 10 மணியில அதை தியானிக்கணும். அப்ப நம்ம தியானிக்கும் போது கவனச்சிதறல் வரும். சிலருக்கு 3 நிமிஷம் வரைக்கும் தாங்கும், அப்புறம் கவனம் சிதறிடும். சிலருக்கு 3 செகண்ட் கூட தாங்காது, கவனம் சிதறிடும். அப்ப இது நமக்கு மட்டும் இல்ல, புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். இது கடவுளுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம இயந்திரம் இல்லை, நம்ம ரோபோ மிஷின் இல்லை, போட்ட உடனே கட 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 கடன்னு ஓடுறதுக்கு. ஏன்னா புனித குழந்தை தெரசு அழகா சொல்றாங்க பாருங்க, எனக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கு, ஏன்னா மாதாவை ரொம்ப அன்பு செய்யறேன், அதனால ரொம்ப கவனத்தோட தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படினாலும் எனக்கு கவனச்சிதையும் வந்துகிட்டே இருக்கு, இனி நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா இருக்கு, அவ்வளவு கவனச்சிதற வருது. ஆனாலும் நான் வருத்தப்படலை, நான் நம்பிக்கையா இருக்கேன், ஆறுதலா இருக்கேன். என்ன தெரியுமா? விண்ணக மண்ணக அரசினாலும் அது எனக்கு அம்மாலாம். என் அம்மா என் உள்ளத்தையும் என் கருத்தையும் என் எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப கவனச்சிதறல் வரும். இது ஒரு போராட்டம். புனித லூயிஸ் மான்ஃபோர்டு சொல்றாரு, ஜெபமாலை சொல்லும் போது கவனச்சிதறல் வரும், ஆனால் வர 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 அதோட போராடி 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 மீண்டும் நம்ம ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஒரு கவனம் செதறதுன்னா உடனே அதிலேயே அப்படி உட்கார்ந்துடக்கூடாது. ஜெபமாலையின் இறுதி வரைக்கும் போராட வேண்டும். போராடி போராடி கவனச்சிதறலை நீக்கி நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஜெபமாலையை சொல்லி முடித்தால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆதாயமாக மாறும். அப்ப கவனச்சிதறலுக்கும் நாம் இடம் கொடுக்காதபடி, அந்த கவனச்சிதறல் வந்தாலும் அதையும் கடந்து நாம் ஜெபமாலை சொல்ல வேண்டும். முக்கியமாக அப்போ ஒரு ஜெபமாலையில 3 காரியங்கள் முக்கியமாக வைக்கிறோம். ஒன்னு என்ன? மறை உண்மைகள், 20 மறை உண்மைகள், அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று. இரண்டாவது, நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பம், நம்ம திருச்சபைக்காக, உலகத்துக்காக, குடும்பத்துக்காக சொல்லக்கூடிய. மூணாவது என்ன? இந்த காலத்துல எல்லாரும் மறந்து போனது என்ன தெரியுமா? ஒவ்வொரு 10 மணிக்கும் ஒரு புண்ணியம் கேட்க வேண்டாம். இப்ப நமக்கு புண்ணியம்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒவ்வொரு மறை உண்மைக்கும் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை கேட்டு நாங்கள் மண்டாடுகிறோம். கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தை கேட்டு மண்டாடுகிறோம். விடாமுயற்சி என்கிற புண்ணியத்தை கேட்டு மண்டாடுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணியம் சேர்த்து சொல்றோம். அதையும் சேர்த்து நம்ம சொல்லுகிற போதுதான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மே மாசம் முடிஞ்சிருச்சு, இனி ஜெபமாலை அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. இந்த மே மாசத்துல ஜெபமாலை சொல்றதுக்கு நம்ம பழகி இருக்கிறோம், பயிற்சி எடுத்திருக்கிறோம். இனி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்றது மட்டுமில்ல, நிறைய பேரை சொல்ல வைக்கணும். எங்க மரியாதையின் பக்தி எங்கெல்லாம் பரப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் ஓடுகிறான். எங்கெல்லாம் மரியாதையின் பக்தி பரப்பப்படுகிறதோ அங்கே இயேசுவின் இறை ஆட்சி கட்டப்படுகிறது. அப்ப அது செய்யக்கூடிய கடமை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நான் எத்தனை பேர் அதிகமா ஜெபமாலை சொல்ல வைக்கிறேன், எத்தனை பேர் அதிகமா மாதாட்ட கூட்டிட்டு வரேன், அது நம்முடைய முயற்சியாக இருக்கட்டும். மரியாதை நமக்கு துணையாக இருக்கிறார். நிச்சயமாக வெற்றி பெறுவோம்.
ஜெபமாலை வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பையும் வாழ்வையும் அவருடைய இறை ஆட்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். மரியாள் நம்மோடு இருந்து ஜெபித்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் அன்னை மரியாளின் பரிந்துரையோடு கூட உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.